அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குற்றியலுகரம், குற்றியலிகரம் இவை பற்றிய ஒரு தெளிவான வகுப்பை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னா, அதாவது உகரமானது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து வர்றது தான் என்னன்னு சொல்கிறோம், குற்றியலுகரம். குற்றிய அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, குன்றுதல் அப்படிங்கிறதுலேருந்து தான் குற்றிய அப்படிங்கிறது வருது. அப்போ குற்றிய உகரம், அப்போ மாத்திரை அப்போ குற்றிய உகரம்னா என்ன அர்த்தம்னா, உகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து வருவது. உடனே கேட்பீங்க, மாத்திரைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு எழுத்தானது ஒலிக்கக்கூடிய கால அளவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாத்திரை. அப்போ உயிரெழுத்துக்கு மாத்திரை 1ன்னு சொல்லியிருக்கிறாங்க. உகரத்திற்குரிய மாத்திரை 1. அது தனக்குரிய அளவிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா உகரமும் உங்களுக்கு அரை மாத்திரையாக ஒலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒலிக்காது. அதாவது எந்தெந்த எழுத்துக்களோடு சேர்ந்து வருகின்ற உகரம் அரை மாத்திரையாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வல்லின எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இதோட சேர்ந்து வருகின்ற உகரம் தான் அரை மாத்திரையாக ஒலிக்கும். அதாவது இக்கு ப்ளஸ் உ கு, இச்சு ப்ளஸ் உ சு, இட்டு ப்ளஸ் உ டு, இத்து ப்ளஸ் உ து, இப்பு ப்ளஸ் உ பு, இரு ப்ளஸ் உ ரு. அப்போ இந்த குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்துக்களில் வருகின்ற உகரம் தான் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி அரை மாத்திரையாக ஒலிக்கும். இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். குசுடுதுபுரு ஆகிய வல்லின உகரங்களும் ஒரு சொல்லினுடைய இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரமாகும். அப்போ இந்த குசுடுதுபுரு நீங்கள் எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லுக்கு இறுதியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ குற்றியல் உகரத்திற்கு சொல் இயல்பு என்னது, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லுகரம். எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. அப்போ காசுங்கிறதுல வருகின்ற சூங்கிறதுல வருகின்ற உகரம், அப்புறம் எஃகுல இக்கு ப்ளஸ் உ, பயரில் இரு ப்ளஸ் உ, பாட்டில் இட்டு ப்ளஸ் உ, பந்தில் இத்து ப்ளஸ் உ, சால்புல இப்பு ப்ளஸ் உ. அப்போ இதில் வருகின்ற உகரங்கள் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி அரை மாத்திரையாக ஒலிக்கும். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்பார். இப்போ குற்றியலுகரம் பார்த்தாச்சு, அதுக்கு நேர் ஆப்போசிட்டு, அதாவது தனக்குரிய மாத்திரை அளவில் குறையாம அப்படியே ஒலிக்கின்ற, அதாவது முழுமையாகவே சில உகரங்கள் ஒலிச்சதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்தெந்த இடத்துல அந்த மாதிரி ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனி குறில் எழுத்தை அடுத்து வருகின்ற வல்லின உகரங்கள். எடுத்துக்காட்டை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, புகு, பசு, வீடு, அது, வரு, மாவு, ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த மாவு மட்டும் வராது, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மாவு மட்டும் இதாகாது. அதாவது புகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, புகுங்கிறது தனி குறில் எழுத்து, விடுல வீங்கிறது தனி குறில் உயிர்மை எழுத்து, அதில் தனி, அதாவது ஆங்கிறது தனி குறில் உயிரெழுத்து, வாங்கிறது ஒரு தனி குறில் உயிர்மை எழுத்து, ஏழுங்கிறது தனி குறில் நெடில் எழுத்து. அப்போ இந்த மாரியான தனி குறில் நெடில் எழுத்து. அப்போ இந்த மாரியான எழுத்துக்களில் வருகின்ற உகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் வரும். அப்போ குற்றியலுகரத்தின் வகைகள் பாருங்க. அந்த குற்றியலுகரம், அந்த குசுடு துபுருக்கு முன்னாடி உள்ள எழுத்தை வைத்து குற்றியலுகரத்தை 6 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போ தனி நெடிலை அடுத்து வருகின்ற குற்றியலுகர சொற்கள் நெடில் தொடர் குற்றியலுகரம். இது என்ன எழுத்து சொற்களாக அமையும், இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும். எடுத்துக்காட்டு என்னது, பாகு, மாசு.
அதாவது 2 எழுத்து தான் இருக்கும். அதை மட்டும் நெடில் தொடர்னா 2 எழுத்து, நெடில்னா 2 எழுத்து. பா அப்படிங்கிறது நெடில், நெடில் எழுத்து எடுத்து கூங்கிற குற்றியலுகர சொல் வந்திருக்கு. மா அப்படிங்கிற நெடில் எழுத்தை தொடர்ந்து சூங்கிற குற்றியலுகர சொல் வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம் வேற ஒன்றும் கிடையாது. குசுடுதுபுருக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா அதற்கு பேர் என்னது? ஆயுத தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு எஃகு, அகுது. அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத, தனி நெடிலாக இருந்துச்சுன்னா அது என்னவா போயிடும்? நெடில் தொடர் குற்றியலுகரமாக போயிடும். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வருவது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 2-3 எழுத்துக்கள் சேர்ந்து வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு, 9, கயிறு. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அரசுங்கிறதுல வந்து 2 குறிலெழுத்து இணைந்து வந்திருக்கு. 9ல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 9 ஓங்கிறது உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, அப்புறம் ஒரு உயிர் மெய்யெழுத்து. 2-3 எழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இதை சொல்கிறேன். அடுத்து வன் தொடர் குற்றியலுகரம் பாருங்கள். வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வருவது. பாக்கு, பேச்சு, பாட்டு. அப்போ பாக்கில் பாருங்கள் இக்குங்கிற வல்லின எழுத்து, பேச்சில் இச்சுங்கிற வல்லின எழுத்து, இட்டில் இட்டுங்கிற வல்லின எழுத்து. மென்தொடர் குற்றியலுகரம் மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வருவது. எடுத்துக்காட்டு பங்கு, மஞ்சு, பண்பு. இங்கு, இஞ்சு, இன்னு. இதெல்லாம் வந்து மென்தொடர். இடைத்தொடர் குற்றியலுகரம்னா இடையின எழுத்துக்களை தொடர்ந்து வருவது. எடுத்துக்காட்டு எய்து, மார்பு, சால்பு. அப்போ எய்ங்கிறதுல ஈங்கிற நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். எரழ, வழல அப்படிங்கிறது தான் இடைத்தொடர். அப்போ யா, இரு, ர, ல, சால்பு அந்த மாரி வந்திருக்குது. அப்போ இந்த வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள். அப்போ இந்த இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறேன். அப்போ குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி உள்ள எழுத்தை கொண்டு குற்றியலுகர வகைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வகையாக அமைந்திருக்கு. நம்ம ஆர்பி அகில அகாடமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசிக்கான குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான நேரடி மற்றும் இணைய வழி சேர்க்கைகளும் பயிற்சிகளும் நடைபெற்று கொண்டு இருப்பதால் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.